வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதில் பயிற்சி 6ல் 1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் 2 இருக்கு. முதல்ல இதை பார்க்க போகிறோம். சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இதோட மதிப்பு என்னது பி. அப்போ பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா. இது அப்படியே இருக்கட்டும், சைன் காசில் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, கியூவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. கியூவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம என்ன இது பண்ணணும்? இதில் வந்து q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 இதை சுருக்கும் போது 2p வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? இப்போ பாருங்க, பி நமக்கு பிரச்சனை இல்லை, சைன் டீட்டா காஸ் டீட்டா தான். ஆனால் q பாருங்க, சீக்கன் கொசிக்கன் இருக்கு. இதை நம்ம சைன் காஸ் வர மாதிரி மாற்றிக்கலாமா? அப்போ q ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா எப்படி எழுதலாம்? 1/காஸ் டீட்டான்னு எழுதலாம். கொசிக்கன் டீட்டா எப்படி எழுதலாம்? 1/சைன் டீட்டான்னு எழுதலாம். இப்போ இதுக்கு குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். பாருங்க, முதல்ல பகுதியை பெருக்குங்க. காஸ் டீட்டாவையும் சைன் டீட்டாவும் பெருக்குன்னா காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. குறுக்க பெருக்குங்க. 1ஐயும் சைன் டீட்டாவும் பெருக்குன்னா சைன் டீட்டா ப்ளஸ் 1ஐயும் காஸ் டீட்டாவும் பெருக்குன்னா காஸ் டீட்டா. இதான் என்னது? கியூ. இங்கே பி இருக்கு, இங்கே கியூ இருக்கு. கொண்டு போய் பிரதி இல்லாமா? எதில் பிரதின்னு பாருங்க. கியூ இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் 1 இதோட மதிப்பு 2pன்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, முதல்ல கியூவோட மதிப்பு எடுத்து பிரதியிடுவோம். என்ன இருக்கு பாருங்க? சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. அதுக்கு அடுத்து பாருங்க, பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா. எதுக்கு பதிலாக? பிக்கு பதிலாக. ஆனால் இங்கே என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் போடணும். இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்க, ஃபார்முலா பயன்படும். ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா இங்கே எழுதுறேன் பாருங்க. ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, ஏக்கு பதிலாக சைன், அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காசு இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் 2ab. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? சைன் டீட்டா. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? காஸ் டீட்டா. இதை ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம விரிவுபடுத்திட்டோம். இந்த கடைசி இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஈக்குவல் டு இந்த சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதோட மதிப்பு 1 பிளஸ் இந்த இடத்துல 2 சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா. எந்த மாற்றமும் இல்லை. இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். சரியா? இந்த மைனஸ் 1 அப்படியே. இந்த இடத்துல பாருங்க, பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது, எடுத்து எழுதலாமா? சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா பை காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா. இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல 2 சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா. இப்போ பாருங்க, இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டாவும் இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 2 இருக்கு. 2 முன்னாடி எழுதிருமா? 2 இன்டூ சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டா அது என்ன பாருங்க? சைன் டீட்டா பிளஸ் காஸ் அது என்னது? பி. அப்போ இந்த சைன் டீட்டா பிளஸ் காஸ் என்ன மாத்திரலாம்? பின்னு மாத்திரலாம். இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிருமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? சைன் டீட்டா இன்டூ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா எனில் காஸ் அடுக்கு 6 டீட்டா மைனஸ் 4 காஸ் அடுக்கு 4 டீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் 4 என்பதை நிரூபிக்கும். இதை எடுத்துக்கிட்டு நம்ம இதை நிரூபிக்கணும். முதல்ல இதை எடுத்துக்கலாமா பாருங்க. என்ன இருக்கு பாருங்க? சைன் டீட்டா இன்டூ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. கொஞ்சம் கவனமாக பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இந்த ஆன்சர் பாருங்க, நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் எல்லாமே என்னவா இருக்கு? காசாக தான் இருக்கு, சைனே கிடையாது. அப்போ இந்த சைன் காசு சைன் எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். இந்த சைன் டீட்டா அப்படியே இருக்கட்டுமா? சைன் டீட்டா அப்படியே இருக்கட்டும்.
1 ப்ளஸ் இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை காசு வர மாதிரி மாற்றி எழுத போகிறோம். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டானா ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, இந்த சைன் தீட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னே கூட 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, இந்த ஒரு சைனை மட்டும் நம்ம மாற்றினா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். வெறும் சைன் இருக்கு, நம்ம மாற்ற முடியாது. அதுக்கு ஸ்கொயர் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சைன் ஸ்கொயர் தீட்டானா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுத முடியும். அதனால் என்ன செய்ய போகிறோம்? ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்த, இருபுறமும் வர்க்கப்படுத்த. வர்க்கப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் பண்ண போறோம்னு அர்த்தம். வர்க்கப்படுத்த. சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல சைன் தீட்டா இன்டூ 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். சரியா? இப்ப பாருங்க, ஸ்கொயர் தனித்தனியா பிரிச்சிருவோமா? இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா, இந்த இடத்துல 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அடுக்கு 2. இந்த ஸ்கொயரை இதுக்கு தனியாக இதுக்கு தனியாக பிரித்து கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க, காஸ் இங்கே ஒரு அடுக்கு 2, இங்கே ஒரு அடுக்கு அடிமானம் 1. 2 அடுக்கு தான் 2 அடுக்குகளையும் பெருக்குவோம். 2 பேர்னா 4 தீட்டா. சரியா? இப்போ இந்த இடத்துல இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலா? இயற்கணித ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆக போகுது. பயன்படுத்தலாமா? ஏக்கு பதிலா 2, பிக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலா 2, 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலா என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா. பிக்கு பதிலா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னா காஸ் பவர் 4 தீட்டா. காஸ் பவர் 4 தீட்டா. சரியா? மைனஸ் 2 ஏபி. ஏக்கு பதில் என்ன இருக்கு? 2, பிக்கு பதில் என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரியா? ஈக்குவல் டு இது எந்த மாற்றமும் இல்லை, காஸ் அடுக்கு 4 தீட்டா. இப்போ கொஞ்சம் சுருக்கிடுவோமா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ 4 பிளஸ் காஸ் அடுக்கு 4 தீட்டா. இதை பெருக்கணும் என்ன? ஒரு 2 4 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். மைனஸ் காஸ் அடுக்கு 4 தீட்டா ஈக்குவல் டு 0. இது இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம். வலது பக்கம் எதுவுமே இல்லை, 0 இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, இந்த 1 எடுத்துட்டு ஃபுல் பிராக்கெட் பெருக்க போறோம். 1 4 பெருக்குனா 4, 1 காஸ் அடுக்கு 4 தீட்டா பெருக்குனா காஸ் அடுக்கு 4 தீட்டா. 1 இதே மாதிரி இது அப்படியே வந்துடும். மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா முழுசா பெருக்க போறோம். பிளஸையும் மைனஸ் பண்ணா மைனஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் 4 பெருக்குனா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. பிளஸையும் மைனஸ் பண்ணா மைனஸ், காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் அடுக்கு 4 தீட்டா பெருக்குனா என்ன வரும்? அடுக்குல கூட்டி எழுதணும். காசின் அடுக்கு 6 தீட்டான்னு வரும். பிளஸையும் மைனஸையும் மைனஸையும் பெருக்குனா பிளஸ், இந்த 4 அப்படியே வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பெருக்குனா காஸ் அடுக்கு 4 தீட்டா. கடைசியில் இந்த மைனஸ் காஸ் அடுக்கு 4 தீட்டா அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 0 அப்படியே வந்துடும். இதில் பாருங்க, எது கேன்சல் ஆகும்? பிளஸ் காஸ் அடுக்கு 4 தீட்டா மைனஸ் காஸ் அடுக்கு 4 தீட்டா கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது அப்படியே எழுதுவோமா? பாருங்க, 4 அதுக்கு அடுத்தது அடுக்கு 6, இது ஒன்று தானே இருக்கு, அதை எடுத்து எழுதிடுவோம். மைனஸ் காஸ் அடுக்கு 6 தீட்டா. அதுக்கு அடுத்தது அடுக்கு 4 இருக்கிறது எத்தனை இருக்கு பாருங்க, இது ஒன்னே ஒன்று தான் இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? பிளஸ் 4 காஸ் அடுக்கு 4 தீட்டா. அதுக்கு அடுத்து அடுக்கு 2 இருக்குது பாருங்க, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. மைனஸ் 4 மைனஸ் 4 ஒரே குறி கூட்டும். கூட்டினா என்ன வரும்? மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 ஒரே குறினா கூட்டி அதே குறியை போடணும். 4 கூட 8. என்ன 8? மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0. பாருங்க, இப்போ இந்த 4 மட்டும் இங்க இருக்கு, மிச்சம் வலது பக்கம் கொண்டு போங்க. 4 ஈக்குவல் டு, இது வலது வந்து பிளஸ்ஸா மாறுமா? காஸ் அடுக்கு 6 தீட்டா. இதுங்க வந்து மைனஸா மாறுமா? மைனஸ் 4 காஸ் அடுக்கு 4 தீட்டா. இதுங்க வந்து பிளஸ்ஸா மாறுமா? பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்படியே சைடை மாற்றி எழுதுங்க, இடது பக்கம் வலது பக்கம் மாற்றுங்க. அப்போ என்ன வரும்? காஸ் அடுக்கு 6 தீட்டா மைனஸ் காஸ்
அடுக்கு 4 தீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.